வணக்கம். சென்னை ஆழ்வார் திருநகர் அருள்மிகு கருப்பண்ணசுவாமி ஆலயம். இந்த கருப்பண்ணசுவாமி ஆலயம் சுமார் 40 வருடங்களுக்கு மேலாக சென்னை ஆழ்வார் திருநகர் கருப்பண்ணசுவாமி ஆலயம் என்ற பெயரிலே இந்த ஆலயம் இறைவன் அருளால் கருப்பண்ணசுவாமி ஆசீர்வாதத்தால் சிறப்புடன் மக்களுக்கு நல் வாழ்க்கையும் வளங்களையும் அள்ளி தருகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். சுமார் 250 வருடங்களுக்கு மேலாக வம்ச பாரம்பரியத்தில் அவதரித்த அடியேன் விஜயகுமார் என்ற விஜய கருப்பண்ணசுவாமி, மக்களால் பெயர் சூட்டப்பட்டது விஜய கருப்பண்ணசுவாமி என்ற பெயர். இந்த ஆலயத்திலே செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு மேலாகவும், அமாவாசை பௌர்ணமி 10 மணிக்கு மேலாகவும் கருப்பண்ணசுவாமியின் அருள்வாக்கு மக்களுக்கு சொல்லப்பட்டு மக்கள் மேன்மை அடைந்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் அருள்வாக்கு வரக்கூடிய அன்பர்கள் அருள்வாக்கு கேட்ட பின் செவிக்கு உணவளித்த பின் சிறு வயிற்றும் உணவளிக்கக்கூடிய ஆலயம் இது. இது இன்று நேற்று வரக்கூடிய ஆலயங்களிலே இப்போதெல்லாம் அன்னதானம் செய்கிறார்கள். அதுவும் மிகவும் சந்தோஷமான விஷயம்தான். நமது ஆலயத்திலே பல ஆண்டு காலமாக இந்த முறை நடந்து கொண்டிருக்கிறது. முதலிலே நமது ஆலயத்தில் மதுரை வீர சுவாமி அழைப்பு. மதுரை வீர சுவாமி பொம்மியம்மாள் வெள்ளையம்மாளுடன் நமது ஆலயத்திலே காட்சி அளிக்கிறார். தாய் மீனாட்சி நமது ஆலயத்திலே காட்சி அளிக்கிறார். கருப்பண்ணசுவாமி 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி நமது ஆலயத்திலே மக்களுக்கு கருணை வடிவமாக கம்பீரமாக காட்சியளிக்கிறார். அவரை தொடர்ந்து மொட்டை கோபுரத்து பாண்டி முனியாண்டி, மதுரையிலே வடக்கு திசையில் இருக்கக்கூடிய தெய்வமாக சொல்லக்கூடிய முனியாண்டி என்று சொல்வார்கள். மொட்டை கோபுரத்து பாண்டி முனியாண்டி எனது குலதெய்வமாக நமது ஆலயத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து தாய் கருமாரி, விஜய ஆஞ்சநேய சுவாமி சுவாமிகள் நமது ஆலயத்திலே உள்ளது. சிறப்பு அருள்வாக்காக நமது ஆலயத்திலே மகாஸ்ரீ ஐயனார் சாமி அருள்வாக்கு நடைபெறுகிறது. முன்னோடி தெய்வமாக நமது ஆலயத்திலே மதுரை வீர சுவாமியின் முதல் அருள்வாக்கும், பின் தொடர்ந்து கருப்பண்ணசுவாமியின் அருள்வாக்கும், அதைத் தொடர்ந்து ஐயனார் சுவாமியின் அருள்வாக்கும் ஒரே நேர்கோட்டில் நமது ஆலயத்தில் மட்டுமே. இது போன்ற தெய்வங்கள், உக்ர தெய்வங்கள் எங்கேயுமே ஒரே நேர்கோட்டில் அமைவதில்லை. அவரவருக்கு உண்டான குலதெய்வங்கள் அந்தந்த தரப்பட்ட மனிதர்கள், பக்தர்கள், அன்பர்கள் நமது ஆலயத்திற்கு மதுரை வீர சுவாமி அருள்வாக்குக்கும் முதல் வாக்காக நமது ஆலயத்திலே சுவாமி எழுந்தருளும் காட்சி மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதைத் தொடர்ந்து கருப்பண்ணசுவாமியின் அருள்வாக்கு தெள்ள தெளிவாக மக்களுக்கு புரியும்படியாக தெளிவாகவும் உண்டான பிரச்சனையை சொல்லி அருள்வாக்கு சொல்லக்கூடிய வாக்கு நமது கருப்பண்ணசுவாமி ஆலயத்திலே. அதனாலே பெயர் பெற்றது. அதற்கு பின் வரக்கூடிய ஐயனார் சுவாமி மக்களுக்குண்டான மருத்துவங்களையும், மக்களுக்குண்டான சுயபுத்தி இல்லாதவர்கள், நோய் நொடி உள்ளவர்களுக்கு உண்டான வழிகளையும் அதுக்குண்டான பிராயச்சித்தங்களையும் சொல்லி உண்டான நோய்க்குண்டான மருந்துகளை சொல்லி விடுதலையாக்கி தருகிறார். இது போன்ற 3 தெய்வங்களையும் நேர்கோட்டிலே நமது ஆலயத்தில் மட்டுமே, சென்னை ஆழ்வார் திருநகர் அருள்மிகு கருப்பண்ணசுவாமி ஆலயத்திலே சுமார் 40 ஆண்டு காலமாக அடியேன் விஜய கருப்பண்ணசுவாமி மக்களுக்கு தொண்டாற்றி வருகிறேன். நான் சிறு வயதிலே சிவில் இன்ஜினியர் பணி செய்து கட்டிடம் கட்டும் தொழிலை செய்து வந்தேன். அதோடு இறை தொண்டும் ஆற்றி வந்தேன். ஒரு காலத்திற்கு அப்புறம் இறை தொண்டிலே முழுமூச்சாக 40 ஆண்டு காலமாக என் தொழில் அனைத்தும் உதறி தள்ளிவிட்டு இறைவன் இதில் என்னை ஆழமாக இறைப்பணியிலே தொண்டு செய்ய எனக்கு அனுமதி கொடுத்தான். அதனால் மாட மாளிகை கட்டி பார்த்த நான்
இன்று சுவாமியின் திருப்பாதத்திலே அமர்ந்து அருள்வாக்கு சொல்லும் நிலையை இறைவன் கருப்பண்ணசாமி ஆசீர்வாதத்தாலே நடந்து வருகிறது. ஒவ்வொரு வருடமும் நமது ஆலயத்திலே நடக்கக்கூடிய விழாக்கள் என்னவென்றால், சித்திரை மாதத்திலே மதுரை வீர சுவாமிக்கு கத்தி ஏரி மற்றும் கத்தி ஊஞ்சல் வைபவம் சிறப்புடன் நடைபெறுகிறது. அன்று மீனாட்சி திருக்கல்யாணம் முன்னிட்டு அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்திலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வீதிவலம் நடைபெறுகிறது. பொது அன்னதானம் அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அதே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளே, சித்ரா பௌர்ணமி முடிந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள் மகாஸ்ரீ ஐயனார் சாமிக்கு சிறப்பு செய்வது நமது ஆலயத்தின் ஒரு குரு பூஜையாக செய்து வருகிறோம். சுமார் நம் தென் திசையில் சொல்வது போல சுவாமி குட்டி குடித்தல் என்பது பொங்கல் வைத்து கிடா வெட்டி சுவாமிக்கு குட்டி குடித்தல் நிகழ்வு நடைபெற்று சுமார் 1000 பேருக்கு மேலாக பொது அன்னதானம் செய்து வருகிறோம். அதைத் தொடர்ந்து ஆடி மாதத்திலே வரக்கூடிய விழா மூன்றாவது செவ்வாய்க்கிழமை, ஆடி 3வது செவ்வாய்க்கிழமையிலே ஸ்ரீ தேவி கருமாரி அம்மனுக்கு கூழ் ஊற்றி தீமிதி விழாவும் அம்பாள் ஊர்வலமும் நடைபெறுகிறது. ஆடி 18 கருப்பண்ண சுவாமிக்கு 9 விதமான அபிஷேகங்களும் 9 விதமான நெய்வேத்தியங்களும் சுவாமிக்கு சொர்ணாபிஷேகமும் செய்யப்பட்டு பிடிகாசு வழங்கப்படுகிறது. இது அனைத்தும் நமது ஆலயத்தில் உள்ள அன்பர்கள் பக்தர்கள் செய்யக்கூடிய நிகழ்ச்சியாக சுமார் 40 வருட காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து புரட்டாசி 3வது சனிக்கிழமை மகாஸ்ரீ விஜய ஆஞ்சநேய சுவாமிக்கு 7 விதமான நைவேத்தியம் செய்யப்பட்டு ராமபஜன், இறைவனுக்கு ராமபஜன் செய்யப்பட்டு எம்பெருமானை அழைத்து பந்த சேர்வை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய விழாக்கள் என்று சொல்லலாம். சிறு சிறு விழாக்கள் நிறைய இருந்தாலும் முறையாக இவ்விழாக்களை எமது ஆலய அன்பர்களும் பக்தர்களும் சிறப்புடன் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆட்டி வைக்கிறான், நான் ஆடுகிறேன். இறைவன் நம்மை ஆட்டி வைக்கிறான் இந்த செயலுக்கு. அதை ஏற்றுக்கொண்டு நாம் ஆடுகிறோம். இந்த ஆடுகின்ற செயலுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்பது ஒரே காரணத்திற்காக மட்டுமே. மாட மாளிகை கட்டியவனுக்கு என் ஆலயத்தை கட்ட வழியில்லை என்று தான் சொல்ல வேண்டும். என் ஆலயத்தை கட்டிய பிரம்மாண்டமாக கட்டக்கூடிய அளவுக்கு என்னிடம் உள்ள செல்வ செழிப்பு குறைவு, வாக்கு செழிப்பு உயர்வு. ஒன்று கொடுத்தால் ஒன்று குறைப்பான் என்பதுதான் இறைவனுடைய வாக்கு. இறைவன் கருப்பண்ணசாமி நேர்மைக்கு முதலிடமும், நம்பிக்கைக்கு முதலிடமும், கோபத்தில் முதலிடமும், தீங்கு செய்தால் நீ என்று பாராமல் நான் என்று பாராமல் தட்டி கேட்கும் ஒரு தெய்வம் என்பதால் இந்த ஆலயம் 40 வருடமாக இதே ஆரவாரம் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆன்மீக தொண்டு சிறப்புடன் செய்து வருகிறோம். இந்த ஆலயத்தில் வந்தால் நீங்கள் அருள்வாக்கு கேட்டதுடன் மன திருப்தி அடைந்த பின் அன்னதானம் சாப்பிட்ட பின்னே செல்ல வேண்டும். இது வழக்கமாக ஒரு முறையாக நமது ஆலயத்தில் செய்யப்பட்டு வருகிறது. வாருங்கள், அனைவரும் வாருங்கள், இறைவனை காணுங்கள், தரிசனம் செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமையிலே காலை 10 மணிக்கு மேலும், அமாவாசை பௌர்ணமி காலங்களில் 10 மணிக்கு மேலும் அருள்வாக்கு, அருள்மிகு கருப்பண்ணசாமி அருள்வாக்கு சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாருங்கள், நம்ம இறைவனை காண வாருங்கள். இது போல் இந்த ஆன்மீக சேனல்லாம் நிறைய இருக்குது, நிறைய பார்த்துருக்கோம். இந்த கலச மீடியா சேனல் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, தெளிவாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம சென்னை ஆழ்வார் திருநகர் கருப்பண்ணசாமி ஆலயத்தின் சார்பாக பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.